ஓகே. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டாடா, நீங்கள் தான் டவுட் கேட்டிருந்தீங்க கொமெண்ட்ஸில். ஸோ அதில் ஒரு டவுட் தான் எடுத்தேன் நான். ஸோ என்னென்னாடா, கிராஃபில் முக்கியமானது நான் உண்மையாக சொல்லியிருக்கணும், பட் மறந்துட்டேன்டா, சாரி. ஸோ என்னென்னா, கிராஃபில் படித்திறன் பார்க்குறதுல நாங்கள் செக் பண்ண வேண்டியது. உங்களுக்கு நார்மல் இஷ்யூ என்னென்னால் அந்த பாயிண்ட் என்ன எடுக்கிறது, அந்த புள்ளி எடுக்கிறதுல பிரச்சனை வரும். அந்த புள்ளி சில நேரம் வந்து அவன் சரியாக இந்த புள்ளி இந்த மார்க்ஸ்ன்ற மாதிரி சில நேரம் கொடுத்துருப்பாங்க. சில பேப்பரில் நானே பார்த்துருக்கேன். ஸோ புள்ளி என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து பார்க்கணும். கீழே வந்து பூஜ்ஜியம் தானே, இந்த கிராஃப் அங்கே ஸ்டார்ட் பண்ண பூஜ்ஜியத்தில் ஸ்டார்ட் பண்ணும். மேலே இது வந்து என்னது, பூஜ்ஜியத்துக்குள்ளால போகுது, ஒரிஜினலுக்குள்ளால போகுதுன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணும். இல்லாடி வேறு எங்கே ஸ்டார்ட் பண்ணும். பட் இந்த கீழே இருந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது கிராஃப்ன்ற அடிமட்டத்தில், இது இங்கே நெகட்டிவில் வந்துச்சுன்னா அங்கேருந்து பார்த்து கொண்டு வரணும். ஸோ அடிமட்டத்தில் கிராஃப்ன்ற முடிவு எங்கேயோ அதிலேருந்து பார்த்துட்டு வரணும். உங்களுக்கு கிராஃப் தருவான். பெரும்பாலான கணக்கில் வந்து லைக் கேள்விகளில் வந்து கிராஃப் கீறுறதுக்கு வாய்ப்பு நான் பார்த்ததில்லை. பட் கிராஃப் கீறவும் வந்திருக்குது. கிராஃப் தர்றது தான் கூடுதலாக இந்த கிராஃபை வச்சு படித்திறனை கண்டு கொண்டு போகணுன்னு தான் பெரும்பாலும் வரும். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அப்படி கீறேன்டா புள்ளி என்னென்னு பார்க்குறது எங்களுக்கு தெரியும். இதில் வந்து நாங்கள் வந்து ஏதோ புள்ளி போடுவோம். அதில் வந்து எங்களுக்கு இப்போ இங்கே அங்கேண்டு வந்தாலும் எங்களுக்கு வந்து அதுக்குள்ளால் சரியாக இது அது எல்லாத்தையும் சாப்பிடுத்திட்டு வருதோ அதில் வரலாம். அதில் புள்ளி வந்து நடுவுக்குள்ளாலையும் போகலாம். இது எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களை இஷ்யூ என்னென்றால் எங்கே புள்ளி, இந்த இதில் என்ன புள்ளி எடுக்கிறது என்றதான் பிரச்சனை. எந்த புள்ளி எடுக்கிறது அதுக்கு நான் வடிவாக தொடர்ந்து தெளிவாக காணிங்கோ. கீழே இருந்து அடிமட்டம் இங்கே நெகட்டிவில் வரலாம். நெகட்டிவில் வந்தாலும் நீங்கள் அது நெகட்டிவ்லேருந்து பார்க்கணும், மேலேருந்து பார்க்கணும். நெகட்டிவில் இருந்து வரைக்க எந்த புள்ளி வந்து இந்த கோடு தான் உங்களுக்கு அந்த சதுர பேப்பர்லாம் கிராஃப் பேப்பர்லாம் தந்திருப்பாங்க. ஸோ அந்த புள்ளி இந்த கோடு வந்து எதில் மச் ஆகுதோ, விச் மீன்ஸ் எதில் வந்து அந்த கோடு கட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தருவான். கீழே தருவான், மேலே தருவான். தர்றேன் என்றால் அப்படி நீங்கள் கீரை சொல்லி வந்தால் அதுக்கும் ஐடியா சொல்கிறேன். புள்ளி அதாவது இந்த கிராஃப் ஷீட்டுன்னு அந்த க்ராஸ் அச்சு எக்ஸ் அச்சும் வெட்டுப்படணும், y அச்சும் வெட்டுப்படுறதோ அந்த புள்ளி தான் முதலாவது நீங்கள் எடுக்கிற புள்ளி. அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து வரணும். இதே மேலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், மேலேருந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வரும். அப்போ இது ஒரு இது ஒரு ஏ புள்ளி பி புள்ளி என்றால் அது நீங்கள் ஏ புள்ளியிலேருந்து பி புள்ளி என்ன நீங்கள் என்ன இதுதான் அந்த பெருசு. அது என்னென்றால் இதில் என்னது மாதிரி வலு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய ரேஞ்சோ அதை பார்க்குறது தான். அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மேலேருந்து இதில் வரைக்குள்ள எது அந்த பாக்ஸை வெட்டுதோ ஃபர்ஸ்ட்டாக வெட்டணும். y அச்சையும் வெட்டணும், எக்ஸ் அச்சையும் வெட்டணும், இதுக்குள்ள போகணும். பட் அதில் ஏற்கனவே ஒரு புள்ளி இருந்ததுண்டால், இப்போ லைக் இந்த கிராஃபில் வந்து ஏற்கனவே வெட்டிட்டு இந்த புள்ளி ஏற்கனவே இருந்ததுண்டால் அந்த புள்ளி எடுக்கக்கூடாது. இது நீங்கள் எடுக்கிற படித்திறன் காண்றதுக்கு எடுக்க வேண்டிய புள்ளி வந்து கட்டாயம் வேறு புள்ளியாக இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே கண்ட புள்ளியாக இருக்கக்கூடாது. சப்போஸ் லைக் மேலேருந்து போய் இந்த கிராஃபில் வந்து இதில் இப்படி வந்துச்சுன்னா இந்த புள்ளியெல்லாம் எடுக்கலாது. அடியிலேருந்து போகணும், மேலேருந்து வரணும். எந்த புள்ளி முதல் தரம் இதில் வெட்டுப்படுதோ அதுதான் படித்திறன் காண்ற புள்ளி. அதுக்கேற்ற மாதிரி தருவான். அப்படி சப்போஸ் அப்படி ஒரு புள்ளியுமே வெட்டு படையலை என்றால் எக்ஸ் அச்சில் வெட்டுற புள்ளி, எக்ஸ் அச்சு நீங்கள் போய்க்க அதில் வெட்டுற புள்ளியை பார்த்துட்டு அது இந்த படித்திறனை போட வேண்டி வரும்.